பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு, இன்று மரணத்தை பற்றி பேச வேண்டும் என்று நான் விரும்பி இந்த காணொலியில் பதிவிடுகிறேன். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன் மறையிலே எவ்வாறு கூறுவான்? குல்லு நப்சின் ஜாயிக்கத்துல் மவுத் சும்மா இலைன துர்ஜவுன் என்று கூறுவார். இதன் பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், பின்னர் நீங்கள் என்னிடமே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுகிறார். மரணம் இன்றியமையாத ஒன்று, ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். என்று வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இன்று எனது உறவினர்கள் ஒரு சிலர் திடீரென மரணமாகிவிட்டார்கள். அது நேற்று மிகவும் நல்ல விதமாகத்தான் சென்று வந்து கொண்டிருந்தார்கள். உடல் நலமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டுதான் நாம் இருந்தோம். திடீரென்று இன்று பார்த்தால், காலையிலே பஜருக்கு எழுந்து தொழும் பழக்கம் உடையவர். காலையில் பஜருக்கு எழுப்பும்போது அவரால் எழ முடியவில்லை. மரணம் அவரை தழுவிக்கொண்டது. எனவே தான் அல்லாஹ் கூறுவது எவ்வளவு உண்மை என்பதை பாருங்கள். கொல்லு நப்சின் ஜாயிக்கத்துல் மவுத் சும்மா இல்லைன்னா தொழுதவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னும் மேலும் கூறுவான், நஹனு கத்தர்னா பைனக்குமல் மௌத்த வமா நஹனு பி மஸ்பூக்கின் என்றும் கூறுவான். நாமே உங்களிடையே மரணத்தை ஏற்படுத்தியுள்ளோம், ஆனால் நாமோ தோற்கடிக்கப்படுவோர் அல்லர் என்பதாக அல்லாஹ் தன் மறையிலே கூறுகிறான். எப்படி அல்லாவை நாம் தோற்கடிக்க முடியும்? நாம் மிகவும் சாதாரண மனிதர். இது மருத்துவரால் முடியுமா இந்த விஷயம்? இந்த மரணத்தை வெல்ல முடியுமா என்றால் முடியாது. அவராலும் வெல்ல முடியாது. சிகிச்சை அளிக்கலாம், சரி, நோய் நொடி வந்துவிட்டார், தவிர மரணத்தை அவரால் சரி செய்யவே முடியாது. இது நன்றாக நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் இந்த உலகத்திலே ஒட்டி வாழ்கிறோம், எட்டி வாழ்வதில்லை. ஒன்றோடொன்று மிகவும் உலகத்தோடு நெருங்கிய தொடர்புகளால் எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செய்கிறோம்? மிகவும் உலகத்தோடு ஒட்டி வாழ்கிறோம். பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்னான பொன்மொழி ஒன்று, உலகத்தோடு எட்டி வாழுங்கள், ஒட்டி வாழாதீர்கள் என்று நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். மேலும் இன்ப துன்பங்களை முறித்தெடுக்கும் இந்த மரணத்தை நாம் எல்லோரும் நினைவில் நிறுத்தி கொண்டு நாம் அதன்படி வாழ முற்பட வேண்டும். என்றும் என்னைக்கும் மரணம் வரலாம். நம்ம இன்ப துன்பங்களை முற்றிலுமாக வேரோடு பிடுங்கி எடுத்துவிடும் இந்த மரணத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எனவேதான் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் சபையில் வீட்டில் இருக்கும்பொழுது சஹாபாக்களிடம் இவ்வாறு கூறினார்கள், உங்களுடைய இதயம், உங்களுடைய உள்ளம் கடலில் வீசப்பட்ட இரும்பு துண்டு துருப்பிடிப்பது போல் உங்கள் இதயமும் துருப்பிடிக்கும் என்பதாக பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை கேட்ட சஹாபாக்கள் எவ்வாறு நபி அவர்களை எவ்வாறு அதை நாம் நீக்க முடியும், அந்த துருவை நீக்க முடியும் என்பதாக வினவிய பொழுது, நீங்கள் குரானை அவ்வப்போது எடுத்து ஓதி வாருங்கள், அதன் உள்ளே ஒரு பொருளை ஆராய்ந்து பாருங்கள். அடுத்து மரணம் ஏற்படுத்திவிட்டால் அந்த மரண நிகழ்ச்சிக்கு சென்று வாருங்கள், மையத்தை பார்த்து வாருங்கள், ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது என்னவாகும்? துருப்பிடிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும், உள்ளம் துருப்பிடிப்பது முற்றிலுமாக நீங்கிவிடும் என்பதாக பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது எந்த அளவு உண்மை என்பதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். நிச்சயம் அவர்கள் சொல்வது மிகவும் உண்மையாகத்தான் இருக்கும். உண்மையன்றி பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யாக எந்த ஒரு விஷயத்தையும் பரப்பியதில்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் அலா பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் கூறுவார். அது என்ன பொருள் என்றால், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இறைவனை நினைவு கூறுவதாலேயே, அவனை ஜிக்ர் செய்வதாலே உங்கள் உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது என்பதாக கூறுவார். உங்கள் உள்ளம் சாந்தி அடைகின்றன என்ற பொருளிலே கூறுவார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்வதற்கு ஒரு சாதனம் உண்டு. பிளேட்டை சுத்தம் பண்ண வேண்டுமோ அதற்கு ஒரு சோப்பு உண்டு, ஒரு லிக்விட் உண்டு. உடம்பை சுத்தப்படுத்த வேண்டுமோ அதற்கு ஒரு சோப்பு உண்டு. துணியை சுத்தப்படுத்த வேண்டுமோ அதற்கும் ஒரு சாதனம் உண்டு.
உள்ளத்தை சுத்தப்படுத்தவும் ஒரு சாதனம் உண்டு என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன என்று வினவிய பொழுது, அதுதான் அல்லாஹ்வின் திக்ர். அல்லாஹ்வின் திக்ரிலே நாம் திளைத்திருக்கும் பொழுது உள்ளம் என்ன ஆகும்? உள்ளத்தில் உள்ள கருமை நீங்கி உள்ளம் ஒளிரும். அதனுடைய உள்ளம் அதில் உள்ள கருப்பு தன்மை கருமை நீங்கி உள்ளம் ஒளிர்வதால் அதன் அதன் பிரதிபலிப்பு முகத்திலே தெரியும், உடம்பிலே தெரியும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த மரணம் யாரையாவது விட்டு வைக்குமா? பெரியவரும் சரி, சிறியவரும் சரி, யாரையுமே விட்டு வைப்பதில்லை. அதற்காக எப்பொழுது என்னென்ன நேரம் குறிக்கப்பட்டு விட்டதோ அந்த தவணை வந்துவிட்டால் சிறிது முந்தவும் முடிவதில்லை, சிறிது பிந்தவும் முடிவதில்லை. எனவே இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதை நன்றாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். அந்த நினைவோடு வாழ்ந்தோமேயானால் நாம் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைக்கலாம் என்பதை சிந்தித்து பார்க்கலாம். அண்ணலர் காந்தியடிகள் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், நீங்கள் என்றைக்கும் வாழ்வோம் என்பது போல் இந்த உலகத்திலே வாழ்ந்து வாருங்கள். ஆனால் நாளையே மரணம் என்பது போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அமல்களை செய்து கொண்டு வாருங்கள். அதாவது என்றைக்கும் வாழ்வோம் என்பது போல் இன்று படித்து கொண்டு வாருங்கள். நாளையே மரணம் வரும் என்பது போல் அதற்கு வேண்டிய செயலை செய்து முடித்து கொள்ளுங்கள் என்று காந்தியடிகளுடைய அறிவுரை. மிகச் சரியான ஒரு அறிவுரை. இதை நாம் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளோம். அதுபோலவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு இது பற்றிய செய்திகளை, உண்மைகளை, உயர்ந்த உண்மைகளை நமக்கு குர்ஆனின் மூலம், ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு தெரிவித்துக் கொண்டு தான் வருகிறார்கள். அல்லாஹ் கூறுவான், யா அய்யுஹல்லஸீன ஆமனத்துக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத் என்று கூறுகிறார். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவார். எனவே மறுமைக்காக நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் மரணம் எப்பொழுதும் வரலாம். இந்த உறவினர் ஒருவர் நேற்று நல்ல விதமாக உணவு அருந்தி நல்ல விதமாக உறங்கிச் சென்றார். ஆனால் எழவில்லை. அப்படி இருக்கையிலே இந்த மரணம் என்பது எப்பொழுது வரும் என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் மேலும் அல்லாஹ் மரணத்தை பற்றி எவ்வளவோ கூறுவான் அருள்மறையில். ஐனமா தக்கோனு யுதரிக்கல் மௌத்த வலோ குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா என்றும் அல்லாஹ் கூறுவான். நீங்கள் எங்கிருப்பினும் மரணம் உங்களை அடைந்துவிடும். அது உயர கட்டப்பட்ட உறுதிமிக்க கோட்டையாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு கண்ணாடி கூண்டில் புகுந்து கொண்டு மலக்கல் மௌத்தை வரவிடாமல் தடுத்து கொண்டு விட முடியாது. இதெல்லாம் முடியாத ஒன்று. எனவே மரணம் வர வேண்டும் என்ற நேரம் வந்துவிட்டால் அது நிச்சயமாக வந்துவிடும். அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தயார் நிலையில் இருப்பது தான் புத்திசாலித்தனம். என்னமா எக்ஷல்லாஹமின் இவாதில் உலமா என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹுக்கு அஞ்சுபவர்களே அறிவாளிகள், உலமாக்கள் என்ற பொருளிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவார். எனவே அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். அதுதான் சிறந்தது. இந்த உலகத்தை நாம் எதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் சுகபோகங்களை அனுபவிக்கவும் இன்னும் நியாயமாக நடந்து கொள்ளவும் ஒரு சிலர் அநியாயமாக நடந்து கொள்கிறார். அதுக்காக பயன்படுத்துவது அல்ல. இதை நமக்கு ஒரு சாதனமாக, எந்த சாதனம் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு செல்லும் ஒரு நமக்கு ஒரு பாலமாக இதை எடுத்துக்கொண்டு நாம் இங்கே அமல்களை விதைக்க வேண்டும். அறுவடை நிச்சயமாக நாம் என்ன செய்யலாம்? மறுமையிலே கபரிலிருந்து ஆரம்பம் செய்து கொள்ளலாம். அந்த நல்ல அமல்களை செய்யும்போது, விதைக்கும் போது அதனுடைய நல்ல பலன்களை இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே நாம் அறுவடை செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, சுவர்க்கம் என்று அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிறார். நற்செயல் செய்பவர்களுக்கு. இறந்து விட்டால் நம்மால் ஒரு காரியம் கூட நம்மால் செய்யவே முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்தும் ஷைத்தான் நம்மை மேற்கொண்டு நிறைய சிந்திக்க விடாமல் சந்தேகத்திலே விளிம்பிலே இருந்து கொண்டு நம்மை என்ன செய்து கொள்கிறார்? படுகொழில் தள்ளி விடுகிறார். நரகம் செல்லும் அவனுக்கு துணையாக நம்மையும் ஏற்பாடு செய்து கொள்கிறார். எனவே இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தன் மறையில் அவ்வப்போது கூற வலா தத்தபி ஹுத்துவாத்தி ஷைத்தானை அடித்து விடுங்கள், நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை கூறுவார். குர்ஆனிலே அல்லாஹ்வின் அறிவுரை அதிகம் அடங்கியது. அதன் பொருளை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் இது குர்ஆனின் விளக்கங்களை எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? பதிவிடுகிறேன். எனவே இன்னும் ஆலிம்கள், ஹாஃபிஸ்கள் இன்னும் அழகான முறையில் உங்களுக்கு
விளக்கம் கூறுவார்கள். அவர்களுடைய உரையை பயானை நீங்கள் அவசியம் எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ர தன்ஃபஉல் முஃமினீன் என்று அல்லாஹ் கூறுவான். உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செய்வது மூமின்களுக்கு நல்ல பலனை விளைவிக்கும் என்று அல்லாஹ் கூறுவான். எனவே உபதேசம் செய்தால் அந்த ஜும்மாவிலே உபதேசம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் நிறைய நேரம் என்ன செய்வார்கள்? உபதேசம் செய்வார்கள். மிகச் சரியான நேரத்தில் மிகவும் 2 ரக்காத் மட்டும் தொழுவதற்கு ஒருவரும் உண்டு. அதெல்லாம் சரியில்லை. எப்பொழுது பாங்கு சொல்கிறார்களோ அப்பொழுதே நம் பள்ளிக்கு சென்றுவிட வேண்டும். அதை ஒவ்வொரு எந்தெந்த நேரத்தில் நாம் அங்கே சென்று விடுகிறோம் அதற்கு தகுந்தவாறு நமக்கு கூலி உண்டு, பலன் உண்டு, பதவி உண்டு. எனவே நாம் 2 ரக்காயத்து தொழுதால் போதும் என்று வருவோரும் உண்டு. 2 இன்னொரு 2 ரக்காயத்து குத்பாவை நல்லா அமர்ந்து காது கொடுத்து கேட்க வேண்டும், பேசக்கூடாது. இவ்வளவு ஷரத்துகள் இருக்கிறது. அதுபோக இந்த பயானை கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் பாடுபட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். பயானை கேட்ட பின் நீங்கள் அதனுடைய உள்கருத்தை வாங்கிக் கொண்டு உங்கள் குடும்பத்திலும் எத்தி வைக்க வேண்டும். அதிலே தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. எனவே நன்மை ஏவி தீமை தடுப்பது தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழி. அதே நாமும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வும் தன் மறையிலே இவ்வாறு கூறுகிறார், இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வயுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கூறுகிறார். நிச்சயமாக அல்லாஹ் செய்வார். ஏனென்றால் அவருடைய மார்க்கத்தை நாம் பரப்ப வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல் வல் அஸ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், வத்தவாசவ் பில் ஹக் வத்தவாசவ் பிஸ் சபுர். எனவே அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் நஷ்டத்தில் இல்லாமல் இருப்பார்கள். மற்றவர்கள் நஷ்டத்தில் என்று அல்லாஹ்வே தன் மறையிலே குறிப்பிடுகிறார். எனவே இதை உணர்ந்து கொண்டு மனதில் பதிய வைத்துக்கொண்டு நீங்கள் பிறருக்கு நன்மை ஏவி தீமையை தடுங்கள். இது நபி வழி. இதை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும். அதுபோக நாம் எவ்வளோ விஷயங்களையும் நாம் உலக கல்வி சம்பந்தமாக மனதில் பதிய வைத்துக் கொள்கிறோம். உலக கல்வியை உள்வாங்கிக் கொள்கிறோம். தேவைதான். அது அவ்வாறு அதை தேவையோடு நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நாம் பட்டம் பெற்றால் தான் இந்த காலத்தில் நாம் பணம் சம்பாதிக்க முடியும், நல்ல வேலையில் ஈடுபட முடியும். அத்துடன் மறுமைக்காக நாம் எதை முற்படுத்தி வைக்க வேண்டும் அல்லவா? அது குர்ஆனும் ஹதீஸ் ஷரீஃபும் நமக்கு மிக முக்கியமானவை அல்லவா? இந்த இறந்தவுடன் கபூர் செல்லும் வரையில் தான் இந்த உயர்கல்வி, உலக கல்வி. அதன் பின் மார்க்க கல்வி மிகவும் அவசியமானது. மார்க்க கல்வி என்றால் ஓதிவிட்டால் போதும் தான். அதற்கே பலன் உண்டு. இருப்பினும் நாம் பொருள் அறிந்து ஓத வேண்டும் அல்லவா? அதை சிரமம் பார்க்காமல் சிறிதும் தாமதிக்காமல் ஒவ்வொரு வசனத்தின் பொருளையும் அறிந்து அதை நன்றாக மனனம் செய்து பிறருக்கும் எத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு, குறிப்பாக உங்கள் குடும்பத்தினருக்கு எத்தி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.